மன்பௌ சாலிஹ் பெண்கள் அரபுக் கல்லூரியிலே முதல்வராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய கண்ணியத்திற்குரிய மௌலவி அல்-ஹாஃபில் அல்ஹாஜ் ஏயு அபூபக்கர் உஸ்மானி ஹசரத் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். ஹசரத் அவர்களை குறிப்பாக நாங்கள் குறுகிய நேரத்திலே பல விடயங்களை எங்களுடைய நேர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை இந்த நாளின் முக்கியத்துவம் பற்றி கூறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே சூஃபியாக்களின் வாழ்க்கை என்பது தற்காலத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு எவ்வாறு படிப்பினையாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் சுருக்கமாக எங்களுடைய மக்களுக்கு சொல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையவன், எல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தினர்கள், உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பேரன்பும் வந்து சேரட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அழகான கேள்வியை சகோதரர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். சூஃபியாக்களுடைய வாழ்வும் வாக்கும் இன்றைய காலகட்டத்தில் அது ஏற்படுத்துகிற மாற்றம், புரட்சி, அதனுடைய தேவை என்ன என்பதை தெரிந்து கொள்ளுகிற விதத்திலே ஒரு சில செய்திகளை நாம் அடிப்படையாக புரிந்து கொண்டால் மிக பொருத்தமாக இருக்கும். முதலாவது, சூஃபியாக்கள் என்றால் யார் என்பதை முதலில் புரிய வேண்டும். உலகெங்கிலும் மீலாது விழாக்கள் வெகு விமர்சையாக நடத்தப்படுகிற இந்த நேரத்திலே மீலாது விழாக்களுக்கும் சூஃபியாக்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை என்பது இந்த சமூகத்திற்கு 3 விதமாக அர்ப்பணிக்கப்பட்டது. முதலாவது, அக்வாலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சொற்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பேசிய வார்த்தைகளை இந்த சமூகத்திற்கு கொண்டு வந்து மிக அமானிதமாக ஒப்படைத்த முஹத்திஸீன்கள், அவர்களுடைய பங்களிப்புகள் மகத்தானது. இரண்டாவது, அமாலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய செயல்பாடுகள், செயல்முறைகள், இதை இந்த சமூகத்திற்கு கொண்டு வந்து தந்த மிகச்சிறந்த ஃபுகஹாக்கள், அவர்களுக்கு ஃபுகஹாக்கள் என்று சொல்லுவோம். மூன்றாவது ஒன்று இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அஹ்வாலுகள். அஹ்வாலுகள் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்தரங்க விஷயங்களை, ரசூலனுடைய அந்தரங்க விஷயங்களை இந்த சமூகத்திற்கு கொண்டு வந்து தந்தவர்கள் தான் ஹால்களை, அஹ்வால்களை தந்தவர்கள் தான் சூஃபியாக்கள். தஸவுஃப் என்று சொல்லுவோம். பொதுவாக தஸவுஃப் என்பது அது ஒரு இசம் அல்லது சூஃபிசம் என்று சொல்லுவார்கள். சூஃபிசம் என்பது கேபிட்டலிசம், கம்யூனிசம் என்று சொல்வது போல இது ஒரு இசம் அல்லது, அது ஒரு பெரிய தத்துவம் அல்ல. அதை தாண்டி அது ஒரு வாழ்க்கை, அது வாழ்க்கையோடு கலந்தது. எனவே அந்த சூஃபியாக்கள் இந்த உலகத்தில் எத்தனை பெரிய மாற்றங்களை இந்த உலகத்திற்கு தந்தார்கள். அவர்களின் வழியாக இந்த உலகம் பெற்ற பயன் என்ன, இந்த உலகம் பெற்ற ஞானம் என்ன என்றெல்லாம் நாம் அடிப்படையாக பேச வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அவர்கள் செய்த புரட்சி, அவர்களுடைய பார்வையினால் இந்த உலகத்தில் பெரும் புரட்சி செய்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளால் இந்த உலகத்தில் பெரும் புரட்சி செய்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையால் பெரும் புரட்சி செய்தார்கள். சூஃபியாக்களுடைய பார்வை ஏற்படுத்தின புரட்சி இந்த உலகத்தில். அவர்களுடைய பார்வைக்கு கட்டுண்டு ஈமானிய வாசத்தை, ஈமானிய வாழ்க்கையை உணர்ந்தவர்கள் எத்தனை பேர்கள். ஹாஜா குலாம் ஹசன் ரஹிமஹுல்லா என்று சொல்லுவார்கள். அவர்களை பற்றி ஒரு வழக்கு நடந்தது இந்தியாவிலே. என்ன வழக்கு என்று சொன்னால், அவர் கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார். வழக்கு என்னன்னா, நீங்கள் கட்டாயப்படுத்தி எல்லோரையும் களிமா சொல்ல வைக்கிறீர்களாம், எல்லோரையும் முஸ்லீமாக மாற்றுகிறீர்களாம் என்ற ஒரு வழக்கு. இந்த வழக்குக்கு கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கிற ஹாஜா குலாம் ஹசன் ரஹமத்துல்லா ஒரு அழகான நடைபெற்ற ஒரு சரித்திரம். ஜட்ஜி கேட்கிறார், நீங்கள் அப்படி கட்டாயப்படுத்தி நீங்கள் ஈமான் கொள்ள வைத்தீர்களா என்று சொன்ன பொழுது, எதிரணியில் இருக்கிற ஒரு நான் முஸ்லிம் சகோதரர் அவரை பார்த்து கேட்டார்கள், நான் அப்படியா உங்களை சொன்னேன் என்று சொன்ன பொழுது அவர் களிமா சொன்னார். இன்னொருவரை நோக்கி கை நீட்டினார், அவர் களிமா சொன்னார். ஒரு 6-7 பேர்கள் அதே இடத்தில் களிமா சொல்கிறார். வழக்கை விசாரித்த ஜட்ஜி சொன்னார், நீங்கள் இதுவரை விரல் நீட்டியது போதும், என் பக்கம் நீங்கள் விரல் நீட்டிவிட வேண்டாம் என்று வழக்கை தள்ளுபடி செய்கிறார். இதுவெல்லாம் நிதர்சனமாக நடந்த உண்மை. சூஃபியாக்கள் இந்த உலகத்தில் அவர்களுடைய பார்வையால் பெரும் ஈமானிய புரட்சி செய்தார்கள். அவர்களுடைய நாவுகள் இந்த உலகத்தில் செய்த புரட்சி, எவ்வளவு பெரிய புரட்சிகளை அவர்கள் நாவுகளால் செய்தார்கள் இந்த உலகத்தில். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுண்டு கடந்தவர்கள், அவர்களுடைய பார்வைக்கு கட்டுண்டு கடந்தவர்கள். ஒரு கெட்ட பார்வை அது பொறாமையை ஏற்படுத்துகிறது, அது கண்திருஷ்டியை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், நல்லோர்களின் பார்வை ஏற்படுத்துகிற பெரும் புரட்சி எவ்வளவு பெரிய புரட்சி. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை தங்களுடைய மடியிலே படுக்க வைத்திருந்த அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் கார தௌரிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலே படுக்க வைத்திருந்த பொழுது சொன்னார்கள். அதாவுல்லாஹ் ஷா புகாரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார்கள், அந்த வரலாற்றை குறிப்பிடுகிற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகத்தை பார்த்த பொழுது அது முழு குர்ஆனாகவே ஜொலிக்கிறது. குர்ஆனாகவே அதை பார்த்தார்கள். இதைத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்தினுடைய அன்றைய காலை பொழுதிலே ஃபஜ்ர் தொழுகையிலே ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், நாங்கள் தொழுகையிலே இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த பொழுது கஅன்ன வஜ்ஹஹு வரகத்து முஸ்ஹஃப், அது எங்களுக்கு குர்ஆனாகவே தெரிந்தது என்று சொன்னார்கள். எனவே வரலாற்றில் வாழ்ந்த சூஃபியாக்களும் அவுலியாக்களும் ஞானவான்களும் அவர்களுடைய முகங்கள் அது ஈமானிய நூறாக பிரகாசித்தது. எனவே அந்த முகத்தை பார்த்த பொழுது ஈமானிய கலிமாக்கள் வார்த்தையில் வந்தது. அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது அது ஈமான்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர்களுடைய வாழ்க்கையை படித்த பொழுது அது ஒரு பெரிய புரட்சியை இந்த உலகத்தில் ஏற்படுத்தியது. ஒரு பயணத்தை முடித்துவிட்டு வந்த ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி அஜ்மீர் ரலியல்லாஹு அன்ஹு தன் வீட்டிற்குள் நுழைகிறார்கள். மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய தாய் கேட்டார்கள், இன்றைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீர்களே என்று. ஆம், இன்றைக்கு நான் பேசிய ஒரு மேடையிலே 10,000 பேர்கள் அந்த வார்த்தைக்கு தௌபா சொன்னார்கள். நான் பேசின அந்த வார்த்தையின் விளைவாக 10,000 பேர்கள் தௌபா செய்தார்கள். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்று சொன்னார்கள். அவர்களுடைய தாய் சொன்னார்கள், அதுல எனக்கும் அதுல ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குப்பா. உனக்கு சிறு வயசிலே நான் பால் ஊட்டுகிற பொழுது கூட நான் ஸலவாத்து ஓதிக்கொண்டேதான் நான் பால் ஊட்டுவேன். ஒது இல்லாமல் உனக்கு தாய்ப்பால் கூட கொடுத்ததில்லை. நீ அழுகிற பொழுது கூட 2 ரக்காத்து தொழுதுட்டு தான் வந்து உனக்கு பால் ஊட்டுவேன் என்று ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி அஜ்மீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இப்படி இந்த உலகத்தில் வலிமார்களுடைய சூஃபியாக்களுடைய தேவை எல்லா காலகட்டத்திலேயும் இருந்து கொண்டிருக்கிறது. நிறைவாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை கியாமத்தில் நிறைவாக வரக்கூடிய மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை கூட 40 சூஃபியாக்கள் தான் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி தருவார்கள் என்று சொன்னார்கள். எனவே வலிமார்கள் சூஃபியாக்களுடைய வாழ்க்கையும் வாக்கும் எல்லா காலத்திலேயும் ஈமானுக்கு உயிரோட்டம் என்பதை இந்த உம்மத்து புரிந்து கொள்ள வேண்டும். வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சியிலே அடுத்து இடம்பெற இருக்கின்ற அம்சம் குத்புஸ் ஸமான் ஷம்சுல் வுஜூத்.